கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில், எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத, இப்போ நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த நாட்களில், எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிற முழு தகவலையும் மறக்காம பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளுமே மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, இப்போதைக்கு மழை தீவிரம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஏதாச்சும் சில மாவட்டத்துல மட்டும் ஒரு 5 மாவட்டம் இல்ல 4 மாவட்டத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு அப்படியே ஓய்வு கொடுத்துருது. பெருசா நமக்கு பெரும்பாலான பகுதிகள்ல மழை தீவிரம் நம்மளால பார்க்க முடியல. ஆனா இனி வரும் நாட்கள்ல கணிசமாக வட தமிழ்நாட்டுல நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியா அதிகரிக்கும். எந்தெந்த தேதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ முன்ன இருந்த மாதிரி ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதும் சரி, மே மாதம் முடியும் போதும் சரி, அந்த அளவுக்கு இருந்த தென்மேற்கு பருவமழை இப்போ கிடையாது. ஏன்னா அப்போ வெள்ளப்பெருக்கு, அதிகன மழை, ரெட் அலர்ட், நிலச்சரிவுன்னு நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நமக்கு மழை பொறுத்தவரை மிதமானதுலேருந்து கனமழை தான். பெரிதளவுல நமக்கு மழையும் தீவிரம் இருக்காது. ஆனா எப்போ மிதமானதுலேருந்து கனமழை கூட எந்த தேதி நம்ம தெரியணும்ல, அதை தான் இந்த வானிலை இருக்கையில முழுமையா நம்ம கேட்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா நாளும் இதே மாதிரி மிதமானதுலேருந்து கனமழை அப்படிலாம் போகாது. ஜூலை மாதத்துல ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இருக்க போகுது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட்ல தென்மேற்கு பருவமழை, ஒரு அதி கனமழை மற்றும் ரெட் அலர்ட்டை மறுபடியும் முதல்ல இருந்து பார்க்க போறோம். அதனால எல்லாமே நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம். கடைசி வரை கேளுங்க. சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் கேட்டு போனீங்கன்னா மழை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம அதுக்கப்புறம் மழை வந்த பிறகு என்ன ப்ரோ சம மழை வந்துகிட்டு இருக்குன்னு கேட்குற மாதிரி ஆயிரும். அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறத மறக்காம பயன்பெற்றுக் கொள்ளுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தும், ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே வட தமிழ்நாட்டில் கொஞ்சம் மழை பதிவாச்சு. எல்லாருக்குமே தெரியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல, அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்கள்ல, இங்கேயும் கடலோர பகுதிகளில் சில இடங்கள்ல கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக அந்த மழை பொழிவெல்லாம் தொடர்ந்து பதிவாச்சு. குறிப்பா இரவு நேரங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது சென்னை கடலோர பகுதியாகட்டும், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்திலும் பரவலான மழை பொழிவு அங்கொன்றும் இங்கொன்றுமாக தீவிரமாக வெளுத்து வாங்கியது. இதே மாதிரி மழை பொழிவு இன்னும் இருக்கான்னு கேட்டா இன்னும் இருக்குங்க. மழை முடியல. 26, 27 மற்றும் 28, 29ஆம் தேதிகள் வரைக்கும் இந்த ஒரு 4-5 நாட்களுக்கு மழை தொடர்ந்து நீடிக்க போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும், அதை தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கிறோம். ஆகவே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா எல்லா நாளுமே நமக்கு அதி கனமழை, அதீத கனமழைன்னு பெய்ய போகிறது இல்லை. வரப்போகிறதே இப்போ நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை தான். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். ஒரே இடத்துலையே எல்லா நாளும் மழை வராது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக நமக்கு மழை கிடைக்கும். இப்போ ஜூன் 26 பெய்யாத பகுதி ஜூன் 27, 28 நமக்கு மழை கிடைக்கும். 27 அன்று பெய்யாத இடங்கள், மழை சரிவர கிடைக்காத பகுதிகளுக்கு 28, 29 மழைக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால இது போன்று நமக்கு ஒதுக்கி தான் நமக்கு மழை பெய்யுமே தவிர ஒரே நாளில் மொத்தமாக எல்லா மாவட்டங்கள் முழுவதுமாகவும் நமக்கு மழை இருக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி பெய்த மாவட்டத்துக்கே திரும்பி திரும்பி நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்க போகிறதும் இல்லை இந்த ஜூன் முடிகிற வரைக்கும். அதனால பகுதியாக ஒதுக்கி மட்டுமே நமக்கு மழை வாய்ப்புகள் வட தமிழ்நாட்டில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் ஜூலை மாதத்தில் நமக்கு சொல்கிறோம். ஏன்னா இனி வரும் நாட்களில் உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கிளியராக கொடுக்குறோம். ஆனால் கண்டிப்பாக இருக்குங்க. ஜூலை மாதத்தில் பருவமழை மீண்டுமாக தீவிரமடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. டேட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு அடுத்த ஓரிரு நாட்களில் துல்லியமாக ஜூலையில் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்றோம். அதுக்காக தான் தினந்தோறும் வானிலை அறிக்கை கேளுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதனால் எல்லா நாளும் கேட்டு பயன்பெறுங்க. மற்ற இடங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் காவிரி கரையோர மக்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை. ஏற்கனவே 2-3 பேர் குளிக்க போய் ஆபத்தில் சிக்கியிருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் குளிக்க போயிடாதீங்க. காவிரி கரையோர பகுதிகளில் காவிரி ஆற்றுல குளிக்க போறேன்ட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் இறங்கிறாதீங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் கர்நாடகாவிலையும் அதிக மழை பொழிவு, நீர் வரத்து அதிகமாக திறக்கிறாங்க. மேட்டூர் ஒன்றும் 70 அடி 80 அடி கிடையாது, 100 அடி மேலே வந்தாச்சு. மேட்டூர் பொறுத்த வரைக்கும் 100 அடி மேலே தண்ணி இருக்குது. அதனால் எந்த நேரத்திலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீர் திறப்புங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட திறக்கலாம். அணையினுடைய பாதுகாப்பு கருதி எந்த நேரத்திலும் எந்த வேலையிலுமே கூட நமக்கு அந்த அணையிலிருந்து வரக்கூடிய நீரின் அளவு பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். தயவு செய்து அந்த காவேரி கரையோர மக்கள்
நீங்களும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி யாரும் அதில் போய் குளிக்காதீங்க. ஏற்கனவே பலர் சிக்கி இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப ஆபத்தில் மாட்டிக்காதீங்க. டெல்டா மாவட்டங்கள் அது ஒன்று தாங்க உங்களுக்கு எச்சரிக்கை. மற்றபடி மழையினால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த மேட்டூர்லேருந்து வரக்கூடிய அந்த நீர் வரத்துங்கிறது, அந்த நீர் திறப்பு வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இன்னும் அதிகரிக்க போகிறாங்க. ஏற்கனவே வர நீரின் அளவை விட இன்னும் மேலும் அதிகரிப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுறோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், காவிரி கரையோர மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு இதுவாக நம்ம பார்த்து வருகிறோம். வருகிற ஜூன் 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பரவலாக வட தமிழகத்தில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த மழை வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். காலை மற்றும் பகல் நேரங்களில் அதிகமாக நமக்கு வந்து மழை இருக்காது, வெயில் தான். இனி வரும் நாட்களிலும் அதிக வெயில் தான் இருக்க போகுது. மழை பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ எப்போதாங்க மழை வரும் அப்படின்னா, மாலை அல்லது இரவு நேரத்தில் மட்டுமே பரவலாக சில மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது. அதனால சில மாவட்டத்தில் மாலை நேரங்கள், சில மாவட்டத்தில் இரவு நேரங்கள் இருக்கும். மாலை நேரங்களில் மழை வரலன்னொன்னே அடப்போப்பா மழையே வரலன்ட்டு போயிடாதீங்க. ஏன்னா மாலை நேரங்களில் நமக்கு மழை வரும். சில மாவட்டத்தில் இரவு நள்ளிரவிலும் பரவலாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தீவிரமாக காணப்படும். தென்மேற்கு பருவமழையானது அடுத்து வரக்கூடிய ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் ரெட் அலர்ட்ல ஆரம்பிக்க போறோம். என்னப்பா அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ரெட் அலர்ட்ல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட்ல ரெட் அலர்ட், மிக கனமழை, அதி கனமழை, நிலச்சரிவு, அப்புறம் இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள், மகாராஷ்டிராவில் இப்போவே மிக கனமழை இன்னும் பதிவாகிட்டு தான் இருக்குது. அங்கே இன்னும் மழை இன்னும் முடியலை. தொடர் மழை பொழிவு அங்கே இருந்து கொண்டே தான் இருக்குது, கர்நாடகா மற்றும் கேரளாவிலையும். கேரளாவில் இப்போ கொஞ்சம் மழை பரவாயில்ல, குறைஞ்சிருச்சு. முன்னே இருந்த மாதிரிலாம் இப்போ கொஞ்சம் இல்லை. கேரளாவில் மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. வரும் நாட்களில் இன்னும் குறையும். மழை பொழிவு இன்னும் கேரளாவில் குறைஞ்சிரும், கவலைப்படாதீங்க. ஆனால் கர்நாடகா, மகாராஷ்டிராவில் மழை தீவிரம் அப்படியே தான் இருக்கும், குறையாது. வரும் நாட்களிலும் மிக கனமழை தொடர்ந்து நீடிக்கும் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது வட மாநிலங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து அங்கே அதிக மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தென்னிந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, கர்நாடகாவினுடைய கடலோர பகுதி மற்றும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அநேக மாநிலங்களிலும் பருவமழை பொறுத்தவரை தீவிரமடைந்து காணப்படும் நண்பர்கள். ஆகவே கனமழை தொடர்ந்து இருக்க போகுது. நமக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஜூன் 26லிருந்து 30 வரைக்கும் பகுதியாக ஒதுக்கி மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும். ஜூலை மற்றும் ஆகஸ்ட்ல பெருசாக நமக்கு மழை எதுவும் இல்லை. இது போன்ற மாவட்டங்கள், குறிப்பாக இந்த ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக இருக்க போகுது. ஆகவே இந்த 3 மாதங்கள், அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கும் பருவமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இருக்கும். மழை அளவுகளும் அதிகரிக்கக்கூடும். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம ஸ்க்ரீனில் போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.